ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இட்லி பொடி. எத்தனை வகையான சட்னி சாம்பார் கூட இந்த இட்லியை பரிமாறினா கூட நல்ல சூடான இட்லியை இந்த இட்லி பொடியில் தொட்டு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான். இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை, ஊத்தாப்பம், குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே இந்த இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கலரில் அதே டைமில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ருசியான மணமான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உளுத்தம்பருப்பை ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பை நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கணும். நான் இங்கே வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். பருப்பு கருகிடக்கூடாது, ஆனால் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா செவந்து வறுப்பட்டுருக்குல்ல, இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லி பொடி நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த வறுத்த உளுத்தம்பருப்பை ஒரு ஜல்லடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பையும் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு கைவிடாமல் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த வறுத்த கடலைப்பருப்பையும் நம்ம உளுந்து சேர்த்து அதே ஜல்லடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சூடான கடாயில் உடனே எள்ளை சேர்த்து வறுத்தோன்னா எள்ளு சரியாக வறுப்படாது, உடனே பொரிஞ்சிரும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கேப் கொடுங்க. இப்போ இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எள்ளு சேர்த்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா வறுப்பட்ட உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எள்ளு நல்லா இந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சிடும். எள்ளு பொரிஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த எள்ளையும் நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல அதே ஜல்லடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது அதே கடாயிலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாக இருக்கிறதுனால எண்ணெய் உடனே சூடாகிடும். இந்த 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தை நீங்கள் அப்படியே ஒரே பாலாக போட்டு வறுத்திங்கன்னா கட்டி பெருங்காயம் சரியாக வறுப்படாது. அதனால் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டு வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டார்க் கலர் வர அளவுக்கு பொரித்து எடுக்கக்கூடாது. பெருங்காயத்தை கரெக்டான பக்குவத்தில் வறுத்துக்கோங்க. ரொம்ப டார்க் கலராக வறுத்துட்டிங்கன்னா பெருங்காயம் பொடியில் சேர்த்து அரைக்கும் போது கசப்பு தன்மை கொடுக்கும். இப்போ இந்த கட்டி பெருங்காயத்தை 1.5 நிமிஷத்துக்கு வறுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்தாலே போதும், பெருங்காயம் நல்லா வறுப்பட்டுரும். இப்போ இந்த பெருங்காயத்தை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறுனவுடனே பார்த்திங்கன்னா இது நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். அடுத்தது இந்த இட்லி பொடியில் காரத்துக்காக நான் இங்கே பார்த்திங்கன்னா 40 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெயிட்டில் பார்த்திங்கன்னா இது 40 கிராம் இருக்குது. காம்போடு இருக்க காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த காம்பை மட்டும் ஒரு சிசரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாவது காம்பு இருந்தால் தான் நம்ம வறுக்கும் போது இந்த மிளகாவோட விதை வெளியில் வராமல் இருக்கும். இந்த மிளகாவை நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பெருங்காயம் வறுத்த உடனே எண்ணெய் லேசாக இந்த கடாயில் ஒட்டி இருக்குல்ல, அந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாவை சேர்த்து வறுத்துக்கோங்க. மிளகா கருகவே கூடாது. மிளகா கருகிடுச்சுன்னா கண்டிப்பாக பொடியோட டேஸ்ட்டு மாறும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளாரையே மிளகா நல்லா வறுப்பட்டுரும். அதே மாதிரி கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கணுன்னா நீங்கள் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சுட்டு இந்த கடாயிலேயே லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், மிளகாய் இந்த மாதிரி உப்பி வருதில்ல, இந்தளவுக்கு வறுப்பட்டாலே போதும். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாவை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லலாம் வச்சு வறுக்காதீங்க. இப்போ இந்த எண்ணெயில் மிளகாவை வறுத்துட்டு அரைக்கும் போது பொடி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா நீங்கள் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு, பெருங்காயம், மிளகாய் இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த பெருங்காயத்தையும் மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு இது 3ஐயும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த இட்லி பொடி நல்லா கமகமன்னு ஒரு வாசனையோடவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக நான் இப்போ இதில் 10 பல் பூண்டை வறுக்கலாம் வேணாம், அப்படியே பச்சையாக சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டில் இருக்கிற இந்த காம்பு பகுதியும் வால் பகுதியும் மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டை பச்சையாக சேர்த்து அரைக்கிறதுனால இந்த இட்லி பொடி சீக்கிரமாக கெட்டு போய்டும்லாம் யோசிக்காதீங்க. நான் ரெகுலராக எங்கள் வீட்டில் நான் இதே மெத்தடில் தான் அரைச்சி யூஸ் பண்ணுறேன். 2லேருந்து 3 மாதத்துக்கு வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிளகாய், இந்த பெருங்காயெல்லாம் நம்ம ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் சேர்த்து வறுத்துருக்கோம். அதனால பொடியில் எந்த எண்ணெய் ஸ்மெல்லாம் வராது. லேசாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு இன்னுமே ரொம்ப கொரப்பாக இருந்தால் பிடிக்கும். இல்லை இதை விட நல்லா ஃபைனாக அரைக்கணும்னா கூட அரைச்சிக்கலாம். அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி பிடிக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.
இந்த இட்லி பொடியை நல்லா ட்ரையான ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டியதில்லை, வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிங்கனாலே 2-3 மாதத்துக்கு நல்லா வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.